வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஜூஸியான உளுந்து குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இத தனியா ஒரு கப்ல சேர்த்துக்கலாம். அதே அளவுள்ள கப்ல 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துர்க்கேன். இதையும் ஒரு கப்ல சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இத நாம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்க போறோம். ஊற வச்ச அரிசி கொஞ்சம், ஊற வச்ச உளுந்து கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதோடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா நைஸா அரைச்சிட்டு வந்துறணும். பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருப்பேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைச்சிக்கோங்க. எல்லா மாவையுமே அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சக்கரை பாவை காய்ச்சிக்கலாம். ஒரு வாணலியில 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன். அதாவது இது 300 கிராம் அளவு. அதே கப்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சக்கரை நல்லா அந்த தண்ணியில டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இத வடிகட்டி எடுத்துட்டோம்னா சக்கரையில இருக்க தூசி எல்லாமே வந்துரும். இத ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இதில் 5 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சக்கரை பாகை இறக்கிடலாம். மாவு தொடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் கை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்னதாக நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம போட்ட உடனேயே நல்லா மேலே எழும்பி வந்துடும். இது கரண்டியை வச்சு கலந்து விட்டுறலாம். இது வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். கலர் மாறி வந்துடுச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது நம்ம வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சக்கரை பாவில் சேர்த்துக்கலாம் சூடாகவே. இன்னொரு அடசலும் எடுத்துட்டேன். அதையும் இந்த சக்கரை பாவில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சக்கரை பாகில் மூழ்கிற அளவுக்கு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்ல ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான உளுந்து குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். 2 மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.